அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். என்னடா இந்த பொண்ணு இந்த தலைப்புல எல்லாம் வீடியோ போடுறாளே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பல வருடங்களா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பத்தி பழைய வீடியோஸ்ல நிறைய போட்டிருக்கேன். என்னுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய அதை பத்தின வீடியோஸ் இருக்கும். சரி, இதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது இன்னைக்கு ரேண்டமா இன்னைக்கு 10ஆம் தேதி நவம்பர் நான் வந்து நாளைக்கு 1111 அதை பத்தி நிறைய வீடியோஸ் வருமே, இந்த ஒரு வீடியோவை ரேண்டமா பல வருடங்கள் முன்பு பார்த்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எனக்கு லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்தது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ரேண்டம் தாட்ல தான் எடுத்தேன். ஸோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த 1111 அப்படின்றது உண்மையா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் உண்மையா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா இது சயின்டிஃபிக்கா வந்து ப்ரூவன் ஃபேக்டே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்பொழுது இது கரெக்டா தப்பா அப்படின்னு நிறைய டிபேட்ஸ் போகும், நிறைய வீடியோஸ்ல சொல்லுவாங்க. ஆனா இந்த ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுல சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்தி அவங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னு சில வீடியோஸ் பார்த்துருந்தேன். அந்த டெக்னிக்ஸை நானும் பயன்படுத்தினும் பொழுது பல வருடங்களுக்கு முன்பு நான் ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு நிறைய சேஞ்சஸ் என் மைண்ட் செட்ல தெரிஞ்சுது. அண்ட் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நிறைய இருந்தது. அப்போ எனக்கு இது நடக்குது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கும் இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுனால தான் இதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ 1111 அப்படின்னு ஒரு நம்பரை வந்து மாஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏஞ்சல் நம்பர்னு சில பேர் சொல்லுவாங்க. சில டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா தெரியும். எனக்கு அடிக்கடி இந்த 1111 இல்லை 333 555 இந்த மாதிரி சில நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதை பத்தி ரீசர்ச் பண்ணும்பொழுது தான் வந்து சில வீடியோஸ் எனக்கு கிடைச்சது. இது எல்லாமே வெஸ்டர்ன் தாட்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வெஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் இதை பத்தி நிறைய வீடியோஸும் போட்டிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு வகை. ஸோ அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுது, நீங்க கரெக்டா செய்றீங்க இல்லை தப்பா செய்றீங்க, ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது தான். ஸோ நீங்க இந்த சில டெக்னிக்ஸை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் இதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நாளைக்கு 1111 அதாவது நவம்பர் 11 அப்படின்றதுனால நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இதை பத்தி ஷார்ட்கட்ல நீங்க உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையானலாம் எனக்கு தெரியாது. ஒரே நாள்ல ஒரு விஷயம் செய்யறதுனால பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படாது. ஆனா நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய சில பேசிக்கான விஷயங்களை நீங்க த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க சொல்லக்கூடிய வகையில உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். அது என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். இதை நார்மலா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா ஒரு லெட்டர் மாதிரி நான் எழுதுவேன். அந்த லெட்டர்ல வந்து என்னுடைய ட்ரீம் லைஃப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணி எழுதுவேன். அண்ட் அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுதும் பொழுது இதை அச்சீவ் பண்ணுவதற்கு எனக்கு கைடன்ஸும் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன். இப்போ யூனிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப டிபேட்டபிள். நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க, சில பேர் இதை நம்புவாங்க. ஸோ உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட உங்க கைடன்ஸ் கேட்குற மாதிரி எழுதுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கோல்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்னு நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்னுடைய லைஃப்ல என்னென்ன பர்பஸ் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அப்படின்றதும், அதுக்காக நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்ல எப்பொழுதுமே நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்றத நினைச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம், வருத்தப்படுவோம். அது மற்றவங்க கிட்ட இருக்கும்பொழுது நம்ம ஜெலஸா ஃபீல் பண்ணுவோம். அதே விஷயங்களை தான் சோஷியல் மீடியால தேடுவோம். அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிராட்டிடியூட் நம்ம எழுதணும். நம்மளுடைய லைஃப்ல நம்ம கிட்ட நம்ம என்னெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னா மட்டும்தான் அது நமக்கு தெரியும். யாருமே வந்து நம்ம சூப்பரா பண்றோம் அப்படின்னு யாருமே சொல்ல போறது இல்லை. ஸோ நம்ம கிட்ட நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். அப்படி சொல்லும் பொழுது அப்படிதான் நம்ம லைஃப்ல எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து விஷுவலைசேஷன். நீங்க வந்து நிறைய ஃபேமஸா ரொம்ப பாப்புலரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே வந்து சில விஷயங்கள் காமனா செய்வாங்க. அதுல வந்து இந்த மெடிடேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்றது இது எந்த விதத்துல செய்யறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா ஓவராலா எல்லாருமே காமனா ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து என்னுடைய ட்ரீம் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் டெய்லி விஷுவலைஸ் செய்வேன். நான் அந்த மாதிரி இருக்க போறேன் சக்சஸ்ஃபுல்லா, என்னுடைய ட்ரீம் ஜாப்ல நான் இப்படி இருக்க போறேன், நான் இந்த கார் நான் வாங்க போறேன், இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கேன், இவ்வளவு பேர் எனக்கு கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி
டெய்லி நம்ம விஷுவலைஸ் செய்யும் பொழுது அந்த விஷயங்களுக்கு நோக்கி நம்ம ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து செய்வோம், அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது நார்மல் மெடிடேஷன் பொழுது நீங்கள் தியானம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு என்னோட ட்ரீம் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு 2 minutes நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் அந்த டே எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப் நம்ம ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்றதும் அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதும். இந்த ப்ராசஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து பாசிட்டிவா இருக்கும். அண்ட் அந்த நமக்கு தேவையான ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஜாப் நீங்க வந்து தேடுறீங்க ஏதோ ஒரு ரோல்ல அப்படின்னா, இந்த ஒரு ரோல் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அட்டைன் பண்ணி நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத திருப்பி திருப்பி நம்ம சில விஷயங்கள் கேட்கும் பொழுது அது அச்சீவ் பண்றதுக்கான சில வழிகள் நமக்கே வந்து கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். அண்ட் நம்மளும் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ உங்களோட கோல் பொறுத்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயே வந்து அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதே போட்டிருப்பாங்க. வெல்த்துக்காக, சக்ஸஸ்க்காக, ஹெல்த்துக்காக. ஸோ உங்களுடைய பர்சனல் கோல்ஸ் தகுந்த மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் தூங்கும் பொழுது கேட்கலாம், இல்லை ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பேக்ரவுண்டில் வந்து போட்டு கேட்கலாம். இது லவுடாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அது ஓடும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு சேஞ்ச். ஏன்னா நிறைய பேர் வந்து NLP அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க, உங்களுடைய மைண்டை டியூன் பண்ணக்கூடிய ஒரு வகையில ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இந்த அஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களோட டெய்லி லைஃப்ல இதை எப்படி நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த வீடியோல ரேண்டமா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டேட்டில் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் எழுதுறதுனால என் லைஃப்பில் அப்படியே சூப்பர் சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நம்மளுடைய டெய்லி ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம டெய்லி எஃபர்ட்ஸும் நம்ம போடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதுதான் பிக்கெஸ்ட் பார்ட். அந்த எஃபர்ட்ஸ் போடுவதற்கு நிறைய பேர் வந்து எதில் எஃபர்ட் போடணும்னே கிளாரிட்டி இல்லாததுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் சேஞ்சஸ் நடக்கும், சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நாள் மட்டும் செய்யாமல் தொடர்ந்து உங்கள் லைஃப்ல ஒரு பார்ட்டாக நீங்கள் இன்க்ளூட் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. டெஃபினட்டா என்னுடைய பழைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பாருங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் அப்போ ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா அந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி புதுசா டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருந்தேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய ட்ரீம் லைஃப்பை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகலாம், மோட்டிவேட் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் த ரைட் டைம்ல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I really hope you found this helpful. Until I meet you all in another video, take care and bye-bye.